சண்டே வந்துட்டு பௌர்ணமிங்க. அதனால் குலதெய்வம் போயிட்டு பக்கத்துலேயே காங்கேயம் பக்கத்தில் சிவன்மலை வந்து ரொம்ப வந்துட்டு இப்போ பிரபலமாயிட்டிருக்கு. அங்கே வந்துட்டு மண் விளக்கு வச்சதுனால தான் திருவண்ணாமலையில் வந்துட்டு மண் சரிவு வந்தது அப்படின்னு ஒரு வந்து டிவி நியூஸ்லலாம் இதாச்சு. சரி நம்மளும் போய் பார்க்கலாம் கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேங்க. சிவன்மலை ஆனால் முருகர் தான் இருக்கிறாப்புல. பேர் எதனால சிவன்மலைன்னு வந்துச்சுன்னுலாம் எனக்கு தெரில. ஆனால் கோயில் சூப்பராக இருந்தது. பார்க்கிங் ஏரியாவில் விட்டுட்டு நாங்கள் வந்து சாமி கோயிலுக்கு உள்ளே போனோம். உள்ளே போனதோடனேயுமே பிள்ளையார் கோயில் இருக்குங்க. அதில் அரச மரம் ஒன்று இருக்குது. அதுபோக வந்துட்டு வேப்ப மரம் ஒன்று இருக்குது. வேப்ப மரத்தில் வந்து மஞ்சள் கயிறு நிறைய கட்டியிருக்காங்க. அரச மரத்தில் வந்து தொட்டில் கயிறு இருக்கு இல்லையா, அது கட்டியிருக்காங்க. அத்தனை கயிறுங்க. கண்டிப்பாக இங்கே வேண்டினது அப்படின்னு நடக்கும்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. நாங்களும் நல்லதெல்லாம் வேண்டிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். எப்போவுமே கூட இருக்கிறாரு முருகர், எங்கள் கூட தான் இருக்கிறாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நாங்கள் நெய் தீபம் வாங்கி சாமிக்கு படைக்கலாம். நம்ம வேறு கார்த்திகை தீபத்தன்னைக்கு போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தீபம் பற்ற வச்சேங்க. பார்த்தா ஐயோ பற்றவே வைக்க முடியலைங்க. அந்த அளவுக்கு காற்று. அதனால் வந்துட்டு அப்படியே பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா ஒரே எல்லாம் கயிறவே கட்டிகிட்டு இருக்காங்க. தாலி கயிறு, அது போக வந்துட்டு நிறையா பேர் தொட்டில் கயிறு கட்டுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம், கல்யாணம் ஆகலை, குழந்தை இல்லை அப்படிங்கும்போது ஃபீல் பண்ணாதீங்க. இந்த கோயிலுக்கு வந்து ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். தீபம் வந்து ஏற்றுனதுக்கப்புறங்க உள்ளே போயிட்டு உள்ளே போனதுனையுமே கேமராவை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பெட்டியாக இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் காசி தீர்த்தம் வச்சுருக்காங்கங்க. தண்ணி வச்சுருக்காங்க அந்த சொம்பில். காசி தீர்த்தம்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உடனே ஃபோனை நாங்கள் கட் பண்ணி வச்சிட்டோம். ஐயரு தான் சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்னா. இங்கே சேவல், ஆடு இதெல்லாமே நிறைய இருந்தது. பாப்பாவும் அவரும் 2 பேரும் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அது கூட. அப்புறம் மரம் நிறைய இருக்குங்க. தளிருக்கு ரொம்ப பிடிக்கும் மரம்னா. அப்புறம் அது போக சீரக முட்டை வாங்கியிருந்தோம் தளிருக்காக. தளிர் வந்து அழகாக சீரக முட்டை வேணும் வேணும்னு சொல்லி வாங்கினா. அப்புறம் சாப்பிட்ருந்தா. என்ன முட்டைன்னு கேட்டால் சீரக முட்டை அப்படின்னா போட்டு அப்புறம் 2 ஃபோட்டோலாம் எடுத்தாச்சுங்க. ஃபோட்டோலாம் எடுத்து பட்டையெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்புறம் கடைசியாக தேங்காயெல்லாம் உடச்சி சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீடியோ